பிரைஸ் த லார்ட். ஏசாயா அதிகாரம் 40 இறைவார்த்தை 29. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இரண்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, எம்மை ஆராதிக்கிறோம். வலிமை உள்ளவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு வலு ஊட்டுகிறவரையுமே ஆராதிக்கிறோம். நோய் நீங்கி படுக்கை நின்று எழும்ப செய்பவரையுமே ஆராதிக்கிறோம். என் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏழை மீதும் எளியோர் மீதும் அக்கறை கொள்பவரையும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சுவாமி, கூவி அழைக்கும் ஏழைகளுக்கு செவி சாய்ப்பவரையுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவர், துன்ப வேளையில் கூப்பிடுவரை காத்திடுபவரை எம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர், எல்லா தீமை நின்றும் எங்களை காப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர், உம்மை நோக்கி மன்றாடும் போது பதிலளிப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் மேல் கவலை கொள்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர், என் வழக்கையை ஆதரவாய் பிடித்திருப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை நீக்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம். கண்மணி போல் எங்களை காப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டுகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இரவு பொழுதில் தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளில் யார் யாரெல்லாம் சோர்வோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வலிமை அளிக்கிறீர். ஆண்டவரே, வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கம் பெறுகிற செய்கிறவரே அன்புக்கு நன்றி. ஆண்டவரே, பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொன்னீங்களப்பா. உடல் சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் என்ற கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற சுவாமி, குடும்பத்தின் பல்வேறு விதப்பட்டமான தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நோக்கி மன்றாடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. சோர்ந்து போன நிலையில் ஆண்டவரே, இதோ குடும்பத்தின் தேவைகளுக்காக பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் என்ற கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற சுவாமி, பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும், நல்ல ஒழுக்கத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த கரத்தின் கீழ் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி, அப்பா நீரே அவர்களுக்கு வலிமை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்பா, இன்னும் பல்வேறு தரப்பட்டமான அப்பா ஆண்டவரே தேவைகளுக்காக ஜெபிக்கிற சோர்ந்து போன நிலையில் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு தேவன் தாமே வலிமை அளிக்க ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, இதோ அடுத்த படிப்பு என்ன படிக்க வேண்டும், பிள்ளைகள் என்ன மதிப்பெண்களை எடுப்பார்களோ என்று சொல்லி அப்பா கவலைப்பட்டிருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த சோர்ந்து போன நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படித்த படிப்புக்கு தகுந்த நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நல்ல ஒரு குரூப் கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வேணும். ஆண்டவரே, அப்படியா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருக செய்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே, வலிமை இல்லாமல் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே ஊக்கம் தரும்படியாய் நல்ல சுகம் தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் இறங்குங்க. ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. அப்பா, இந்த இரவு பொழுதில் ஐயா அப்பா சோர்வத்தோடும் கலக்கத்தோடும் அப்பா வலிமை இழந்திருக்கிற உன் பிள்ளைகளுக்கு தேவன் தாமே வலிமை தரும்படியாய் ஊக்கம் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளத்தை ஆராய்ந்திருக்கிற தகப்பன். ஆண்டவரே, அப்பா உன் உள்ளத்து விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. அப்படியாய் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வலிமை இழந்து பலவீனத்தோடு ஆண்டவரே சோர்வோடு காணப்படுகிறவர்களோ எல்லோருக்கும் தேவன் தாமே நல்ல வலிமையை தரும்படியாய் பலன் தரும்படியாய் சுகம் தரும்படியாய்
உற்சாகத்தின் ஆவியை நீர் அவளுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஊக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் செயல்பட நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் ஐயா. இதோ நாங்கள் செயல்பட வெறும் பேச்சளவில் அல்ல ஆண்டவரே இயேசப்பா, என்னோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஊக்கத்தோடு வலிமையோடு நாங்கள் செயல்பட நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒருபோது நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கும்படியாய் எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை சுவாமி. எங்களின் மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆர்ப்பரித்து வாழ நீங்கள் கிருபை செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஊக்கத்தோடு வாழ நீங்கள் கிருபை செஞ்சுருக்கிறீங்கப்பா. வலிமையோடு நாங்கள் வாழ நீங்கள் கிருபை செஞ்சுருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. அந்த இரவு பொழுதில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலத்தால் இடை கட்டுங்க, அயர்ந்த நித்திரையை கொடுங்க. அதிகாலை நம்ம தேட நம்ம கண்டடைய உங்கள் நன்றி செலுத்தி நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.